ஹாய் கைஸ், வெல்கம் டு ஷேடோ ரிலிக். நம்ம பசங்களாம் FIFA வேர்ல்டு கப் பார்த்து பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம இந்தியன் T20 ஸ்குவாடு போயிட்டு இங்கிலாந்து டீ அயர்லாந்து டீ அடி வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டனான சூரியகுமார் யாதவ் தூக்கிட்டு நம்ம ஸ்ரேயாஸ் ஐயரை போட்டாங்க. ஏன்னா சூரியகுமார் யாதவ் ஃபார்மில் இல்லைன்னு சொல்லி ஒரு காரணமாக சொன்னாங்க. பட் இங்கே ஸ்ரேயாஸோட கேப்டன்சியை பற்றி நான் குறை சொல்ல போகிறது கிடையாது. கௌதம் கம்பீரோட கோச்சிங் ஸ்கில்ஸையும் அண்ட் செலக்டர்ஸோட செலக்ஷனை பற்றி தான் இங்கே நம்ம கொஸ்டின் பண்ண போகிறோம். ரெடியா ரெக்கார்ட் பண்ணிக்க. அதாவது ரொம்பவே அப்பட்டமாக தெரியுது கௌதம் கம்பீர் அவருடைய ஃபேவரட்ஸ்க்கு இன்னும் நிறைய வாய்ப்புகளை அள்ளி தந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. டீமில் சரியான காம்பினேஷன் இல்லை, ரோல் கிளாரிட்டி இல்லை, அது மட்டும் இல்லை யார் எங்கே இறங்குறோன்றது பிளேயர்ஸுக்கே தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரியாது, இவன் தான் என்ன கூட்டு வந்தான். இவன் எப்படி சொல்ல மாட்டானே சொல்லு. என்ன சிவம் டுபேக்கு முன்னாடி ஹர்ஷித் ராணாவும் இறக்குறாங்க. ஆனால் இப்போ இன்டர்நெட் என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா, ரஜத் பட்டிதாரை ஏன் எடுக்கலன்ற கொஸ்டினை கேட்கறதுக்கு பதிலாக ஸ்ரேயாஸ் ஐயரை ஏன்டா கேப்டனாக போட்டிங்கன்ற அளவுக்கு இந்த வன்மை வந்து போயிருச்சு. என்ன ஏன்டா அடிக்கிற? இங்கே அடிச்சாதான்டா அங்கே வலிக்கும். ஆனால் உண்மையாக சொன்னா கேப்டன்சின்றது அந்த டீமோட காம்பினேஷனில் தான் தெரியணுமே தவிர அந்த கேப்டனோட ஸ்கில்லை மட்டுமே வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது பஞ்சாபில் அவர் நிகழ்த்தினது எல்லாமே சூப்பரான விஷயம் தான், அது ஒரு யங்ஸ்டர்ஸ் வச்சு பண்ணியிருப்பார். பட் அங்கே காம்பினேஷன் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இங்கே காம்பினேஷன் எப்படி இருக்குன்னா, கௌதம் கம்பீரோட ஃபேவரட்ஸ் தான் முன்னாடி ஆடுறாங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஸோ இந்த டிஃபீட்டுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன், பட் ஹி இஸ் நாட் த மெயின் ரீசன். அடுத்ததான் நம்ம வர வேண்டியது ஆர்சிபி பிளேயர்ஸ் வர்சஸ் கௌதம் கம்பீர். கம்பீருக்கு ஆரம்பத்துலேருந்து ஆர்சிபியை பிடிக்காது, ஆர்சிபி பிளேயர்ஸை பிடிக்காதுன்னு கொஞ்சம் ரூமர்ஸ் அங்கங்கே இன்டர்நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அதை உண்மைப்படுத்துகிற விதமாக இப்போ அவருடைய ஆக்ஷன்ஸ் ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. ரஜத் பட்டிதார் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சத்தியமாக யாருக்குமே வந்து தெரியல. ஏன் அவருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியாது, அவர் அச்சீவ் பண்ணாதே கிடையாது. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பிளேயராக கூட அவரை ஸ்குவாடில் எடுக்க யோசிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, புவனேஸ்வர் அதாவது இந்த ஐபிஎல்லில் பர்பிள் கேப்பை ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் தோத்தார். போன வருஷத்தோட இந்த வருஷம் பயங்கரமாக பவுலிங் போட்டார். அவர் இல்லை, அது மட்டும் இல்லை, ஏஜ் ஃபேக்டருக்காக அவரை நீங்கள் எடுக்கலன்னு சொல்லலாம். ஆனால் ரஷீக் சலாம்தார் என்ன தப்பு பண்ணார்? நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ வந்து யங்ஸ்டர்ஸை கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில். ஆனால் ரஷீக்தார் செமையாக போட்டார். வேரியேஷன்ஸை வேரி பண்ணி ஃப்ளாட் பிச்சஸ்லையும் அவர் யாருன்ற டெம்பரமெண்ட்டை காமிச்சார். பட் ரஷீக்தாரும் இல்லை. குருணால் பாண்டியா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் இந்தியன் டீமில் ஒரு கம்பேக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவர் என்னதான் ஸ்ப்ளெண்டிடான பர்ஃபார்மன்ஸ் தனியால் ஆர்சிபிக்கு கொடுத்தாலுமே அவருமே ஸ்குவாடில் இல்லை. திடீர்னு பார்த்தா சஞ்சுவை இறக்கிட்டு வைபவ் சூரியவன்சி ஆடுறாரு. சஞ்சுவோட இடம் இதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய பிளேயர்ஸை கௌதம் கம்பீர் ஒதுக்கி தள்ளிட்டே போயிட்டு இருக்காரு. அவருடைய ஃபேவரட்ஸ் மட்டும் முன்னாடி ஆடுறாங்க. அவர் ஒரு விஷயத்தில் குறிக்கோளாக இருக்கார். நான் எடுக்கிற பிளேயர் லெஃப்ட் ஹேண்டராக இருக்கணும், கொஞ்சம் அரைகுறையாக பவுலிங் போட தெரியணும். இதை மட்டுமே வச்சு எவ்வளோ பிளேயர்ஸ் தான் எடுத்து வைப்பாருன்னு தெரியல. முக்கியமாக சிவம் டுபே அண்ட் திலக் வர்மா இவங்க ரெண்டு பேர் மேலேயும் பயங்கரமான கிரிட்டிசிசம் வந்து எழுந்துக்கிட்டே இருக்கு. இது எவ்வளோ தூரத்துக்கு வந்து போகும்னு தெரியல. இந்த வீடியோவில் எல்லா தப்புமே நான் கௌதம் கம்பீர் மேலே போடல. அவருக்கு நம்ம நிறைய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். நிறைய டேலண்ட்ஸை ஃபைன் பண்ணியிருக்காரு. லைக் பிரின்ஸ் யாதவுக்கு தந்த மாதிரி இன்னும் நிறைய டிசர்விங்கான கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் வாய்ப்பு தந்தால் நல்லா தான் இருக்கும்னு நாங்கள் சொல்கிறோம். கௌதம் கம்பீர் இது வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. பட் எல்லா ஹேட் ரேட்டும் இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் மேலே திரும்புது. அவர் மட்டும் இதுக்கான காரணம் இல்லைன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம எல்லாம் ஒரே கண்ட்ரி, நமக்குள்ள எதுக்கு நன்றி. ஸோ கௌதம் கம்பீர் மேலே எந்த பர்சனலான ஹேட்டும் வந்து கிடையாது. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஆர்சிபி பிளேயர்ஸ் வர்சஸ் கௌதம் கம்பீர் இன்னும் தொடருமா, இல்லை அடுத்தடுத்து ஆர்சிபி பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுவாங்களா, இல்லை மற்ற பிளேயர்ஸ்க்கும் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற உங்களுடைய கருத்தை மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க சேனல், ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் எல்லாமே தாரிக்கி விட்ருங்க. எல்லா கண்டென்ட்ஸுமே போடுவேன், கிரிக்கெட் மட்டும் கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கிறதுனால இந்த விஷயத்தை வந்து பேச வேண்டிய கட்டாயம் வந்து வந்துச்சு. யாருக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ இருக்காது, யாரையும் ஹேட் பண்ணி இந்த வீடியோ இருக்காது. ஜஸ்ட் உங்ககிட்டே அந்த கருத்தை வந்து விட்டுறேன். இதெல்லாம் இன்டர்நெட்டில் டாக்கிங் பாயிண்ட்ஸாக இருந்துச்சு, அதை பேசணும்னு தான் தோணுச்சு, அதனால் பேசிட்டேன். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.